பருத்தி வீரன் சரவணன் தனது இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து கொண்டு முதல் மனைவியை டார்ச்சர் செய்வதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தனது வீட்டுக்கு எதிரே இரண்டாம் மனைவியுடன் வசித்து வரும் நடிகர் சரவணனால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக முதல் மனைவி கண்ணீர் வடித்தார். பிக் பாஸில் சர்ச்சைக்குள்ளான சித்தப்பு சரவணன் இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து கொண்டு கைவிடப்பட்ட முதல் மனைவியை அடித்து சித்திரவதை செய்வதாக பகீர் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வைதேகி வந்தாச்சு, பொண்டாட்டி ராஜ்யம், கிருஷ்ணன், மாமியார் வீடு, அரவிந்த் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து 90களில் பிரபலமானவர் சரவணன். ஒரு கட்டத்தில் சினிமாவில் ஹீரோவாக வாய்ப்பு கிடைக்காததால் 2007ஆம் ஆண்டு பருத்தி வீரன் திரைப்படத்தில் சித்தப்பு கதாபாத்திரத்தில் துணை நடிகராக என்ட்ரி கொடுத்து பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார். இதனிடையே பிக் பாஸ் சீசன் 3இல் கலந்து கொண்ட சரவணன் பெண்களை இடிப்பதற்காகவே பஸ்ஸில் செல்வதாக கூறி வாங்கி கட்டிக்கொண்டது, சேரனை அடிக்க பாய்ந்தது உள்ளிட்ட சர்ச்சைகளுக்கு பேர் பெற்று பலராலும் அறியப்பட்டார். 7 வருடங்களாக லிவிங் டுகெதரில் வாழ்ந்து 2003ஆம் ஆண்டு சூரியஸ்ரீ என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சரவணன். இந்நிலையில் கடந்த 2015இல் ஸ்ரீதேவி என்ற மற்றொரு பெண்ணுடன் லிவிங் டுகெதரில் ஒன்றாக வாழ்ந்து வந்த நடிகர் சரவணன் 2019ஆம் ஆண்டு அவரை இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார். மாங்காடு அருகே மௌலிவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் மனைவி தனியாகவும் இரண்டாம் மனைவியுடன் சரவணனும் வசித்து வருகின்றனர். எதிர்த்த வீடு என்பதால் சரவணனின் முதல் மனைவிக்கும் இரண்டாம் மனைவிக்கும் அவ்வப்போது சக்களத்தி சண்டை ஏற்பட்டு சந்தி சிரித்து வந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி தனது வீட்டிற்கு முன்பாக இருந்த செருப்பு ஸ்டாண்டை சரவணனும் அவரது இரண்டாவது மனைவியும் உடைத்தெறிந்த வீடியோ வெளியாகியிருந்தது. அப்போது இருவரும் தன்னை ஆபாசமாக திட்டி தீர்த்ததாகவும் முதல் மனைவி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தன்னை இரண்டாவது மனைவியுடன் சரவணன் சேர்ந்து கொண்டு தாக்கி கொலை மிரட்டல் விடுப்பதாக சென்னை ஆவடி காவல் ஆணையரகத்தில் முதல் மனைவி புகார் அளித்தார். ஆரம்பத்தில் துரத்தி காதலித்து தன்னை திருமணம் செய்து கொண்ட சரவணன் தற்போது தனக்கு சாப்பாடு கூட போடுவதில்லை என்றும் ஒத்த பைசா கூட தனக்கு தருவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தான் பிசினஸ் செய்து வந்தபோது சரவணனுக்கு அனைத்து உதவியை செய்தும் கூட கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து கொண்டு அட்டூழியம் செய்வதாக குமுறினார். சாப்பாடு இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனைகள் வேற, இதுக்கு வேற செலவு. நான் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி, இதுவும் எங்கள் அண்ணா எங்கள் அக்கா எல்லாரும் கடன் வாங்கி கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இதில் வேற நீ அது கட்டலை இது கட்டலைன்னு அது ஒரு பிரச்சனை. ஆனால் வீடு மட்டும் எனதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கும் நான் காசு கொடுத்துருக்கேன். அந்த வீட்டுக்கு நான் இது கட்டியிருக்கேன். அக்ரிமெண்ட் போட்டுட்டு 2019 ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்சத்துலவும் அவங்க கடன் அடிச்சுட்டு எல்லாமே போக ஒன்றுமே இல்லைங்கிட்ட. எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் பண்ணலை. சரவணனை அவரது வீட்டார் துரத்தி விட்டதால் அவருக்கு சாப்பாட்டிலிருந்து ஆபீஸ் போட்டது வரை அவருக்கு தேவையானதை பார்த்து செய்து வந்ததாகவும் கூறிய அவர் செட்டில்மெண்ட் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் சரவணன் ஆஜராகாமல் இருந்து வருவதாகவும் தனக்கு தருவதாக கூறிய செட்டில்மெண்ட் தொகையை இதுவரை வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தனது உயிருக்கே இருவரால் ஆபத்து இருப்பதாக சூர்யாஸ்ரீ பகீர் கிளப்பினார். குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என ஓடிக்கொண்டே இருந்ததால் குழந்தையை பற்றி யோசிக்க முடியாமல் போனதாக கண்ணீர் விட்ட அவர் தன்னை அனாதை என அடித்து துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டினார். தனியா இருக்கு, நடுவில் கதவு மட்டும்தான் இருக்கு, உயிருக்கு ஆபத்து. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொன்னுடுவேன், வெட்டிடுவேன், தலையில் உடைச்சிடுவேன், தூக்கி போட்டுடுவேன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்?